முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தீபாவளி அன்று நாம் எவற்றை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பர்ந்தடியார்களே, தீபாவளி அன்று நாம் எந்த ஒரு சூது சார்ந்த விளையாட்டோ அல்லது நிகழ்வுகளிலோ கலந்துக்க கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, தீபாவளி அன்று பசித்தோருக்கு உணவளிக்காமல் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, தீபாவளி அன்று நமது வீட்டு பூசை அறையில் தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, தீபாவளி அன்று நமது வாக்கினால் எந்த ஒரு தவறான வார்த்தைகளையும் பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, தீபாவளி அன்று நமது முன்னோர்களை வழிபடாமல் நினைவு கூறாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, தீபாவளி அன்று நமது குடும்ப தெய்வம், வீட்டு தெய்வம், கன்னி தெய்வம், குலதெய்வம் போன்ற தெய்வங்களை வழிபடாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, தீபாவளி அன்று நமது இல்லத்தில் பெண்களும் குழந்தைகளும் அழக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, தீபாவளி அன்று நமது இல்லத்தில் நம்மை சோகமாக ஆக்கக்கூடிய அல்லது நம்மை நாமே கவலையாக ஆக்கக்கூடிய மனநிலையை தரக்கூடிய எந்த ஒரு இசையையும் ஒழிக்க வைக்க கூடாது என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துட்டு ஓலக்ஸ் தட்டினீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.